நம்ம எல்லாரும் சோசியல் மீடியால பார்த்த சிஜேபி அப்படிங்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இப்படி ஒரு கட்சி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம யூனியன் மினிஸ்டருக்கு அப்போசிஸ் பண்ணி நீங்க ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட பாத்தீங்கன்னா நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூனியன் மினிஸ்டர் நாங்க சொல்ற டைமுக்குள்ள ராஜினாமா செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வாரம் வாரம் தொடர்ந்து ஜந்தர் மந்தர் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க எல்லா இளைஞரும் சேர்ந்து நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா டிமாண்டை பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அவர் கடைசியா என்ன எக்ஸ்ட்ரா ட்வீட் போடுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறும் ட்ரைலர் தான், இன்னுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சிருக்காங்க. சாட்டர்டே டெல்லியில என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விமேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஆரம்பிச்சது, யாருனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது தெரிஞ்சிடும். ஏன் இவங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியோட அந்த ஹை எனர்ஜியோட வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மே 16 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றாரு, எனக்கும் இன்னும் உயரிய ஒரு பதவி பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சது யாருன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸான சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டீவ் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பத்தின எடுத்து விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் பேச பேச ஒரு எமோஷனல் ஆகி இந்தியாவில எக்கச்சக்கமான இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பேராசைட், அதாவது பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகளாகவும் கற்பாம்பூச்சிகளாகவும் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதை எல்லாரும் பார்த்த எல்லா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஓ எங்களையே நீங்க கற்பாம்பூச்சின்னு சொல்லிட்டீங்களா, கற்பாம்பூச்சியில ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அபிஜித் திப்கே அப்படிங்கிற ஒருத்தர், கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 25 கிட்ட தான் இருக்கும் சொல்லப்படுது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சோசியல் மீடியால ஒரு மொமெண்டா பாத்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா பேஜை பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாரு இன்ஸ்டால. அது குறிப்பிட்டு ஒரு 22 நாள்ல எவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.25 கோடி யங்ஸ்டர்ஸ். நம்ம என்னன்னா 2.25 கோடி ஃபாலோவர்ஸ் வர்றது மேட்டர் இல்ல, 2.25 கோடி எல்லாருமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டருக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் இருக்கு. அந்த கேப்ஷன் என்னன்னா, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேலை இருக்கக்கூடாது, வேலை இல்லாமலும் சோம்பேறித்தனமாவும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கதான் இந்த கட்சியில பாத்தீங்கன்னா மெம்பரா சேரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கேப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இந்த அபிஜித் திப்கே பாத்தீங்கன்னா இந்தியால இருக்காரான்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியால தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சாட்டர்டேக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து சாட்டர்டே அன்னைக்கு காலையில ஒரு 8 மணி அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வராரு. வரும்போதே பாத்தீங்கன்னா நான் ப்ரொடெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே தான் வராரு. அப்படி வரும்போது நம்ம ஏர்போர்ட்ல ஜந்தர் மந்தர் பக்கத்துல இருக்க டெல்லியில இருந்து வர ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா கையில இந்திய அரசியல் சட்டம் புக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டு எல்லா மீடியா கிட்டையும் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா வராங்க. இது பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு முக்கியமான இடம். சோ அப்படி வரும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சது இவங்க முன்னாடி வரும்போதே இவரை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. சோ அதை ஒட்டி அங்க நிறைய ஆயிரக்கணக்கான போலீஸ் பாத்தீங்கன்னா வித் கன்னோட பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய எக்கச்சக்கமான ட்ரோன்ஸும் அது ஜந்தர் மந்தரை சுத்தி பறந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்சி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில இந்திய குடியோட, மூஞ்சில பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி மாஸ்கோட, அது மட்டும் இல்லாம கையில பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அமைப்பு சட்டம் புத்தகத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற யூனியன் மினிஸ்டர், எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பார்த்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன் அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. நீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 8வது 9வதுல பார்த்தீங்கன்னா நீட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பார்த்தீங்கன்னா நீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் அப்புறம் முடியாம பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்த விஷயம்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா நீட், அதாவது டாக்டர் ஆனுன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கோலே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் சால்வ் பண்ணி நம்ம ஒரு டாக்டர் ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கோல் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த எக்ஸாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதிட்டீங்க, திடீர்னு வந்து நாளைக்கு வந்து நீங்களே எழுதுனதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும், அதை காட்டிலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு இதுக்குள்ள போயிருவீங்கன்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் நினைச்சு பார்த்தா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடந்தது. நீட் எல்லாரும் எழுதிட்டு வந்துட்டாங்க. வந்தக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீட் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிற இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இதுக்கான மெயின் காரணம் யாருன்னா அந்த கமிட்டியில இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப எப்படி டாக்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு கிளினிக் வைப்பாங்க, அந்த மாதிரி இவங்க இங்க வேலை செஞ்சுட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நீட் கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின் பேப்பர்லாம் பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம பப்ளிக் எழுதுறோம்னா மிட்டம் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர்த்தை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா சிபிஐ பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிபிஎஸ்சியோட 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா 88% இருந்த ரேஷியோ இப்போ பாஸ் பர்சன்ட் பாத்தீங்கன்னா 85க்கு கீழே வந்துருச்சு. குறிப்பிட்ட இந்த ஒரு 3% பாத்தீங்கன்னா ஓஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கு. ஓஎஸ்எம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆன் ஸ்கிரீனிங் மார்க்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுதியிருப்போம், அந்த பேப்பரை பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வச்சு திருத்துறது. ஸோ இப்படி பண்ணனால இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கிளிச்சஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதை பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரு, ஆமா கிளிச்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியும் கிளிச்சஸ் இருந்தனால இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த கிளிச்சஸ் எல்லாம் வந்ததுக்கான மெயின் ரீசன் இப்ப எதை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஒரு பேப்பரை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து திருத்த கிடையாது. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் மாதிரி விட்டு வேற ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா எடுத்து நடத்தி இருக்காங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ்எம் எடுத்து பண்ணதே கிடையாது. இது பாத்தீங்கன்னா தோத்து போறது, அதாவது பாத்தீங்கன்னா பெட்ல பாத்தீங்கன்னா பெட் பண்ண முடியாம பின்னாடி போன கம்பெனி. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா இதை எடுத்து நடத்தும் போதே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது. சோ இதை எடுத்து அப்போசிஸ் பண்ற விதமா தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜந்தர் மந்தர்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜென்சி யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா காக்ரோச் மாதிரி உடை அணிந்துட்டும் கையில பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏந்தியும் சட்ட புத்தகங்களையும், அது மட்டும் இல்லாம இந்த யூனியன் மினிஸ்டரான தர்மேந்திரா அவங்க பாத்தீங்கன்னா ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அந்த பதாகைகளை அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போராட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுக்க கிடையாது. ஸோ ஜந்தர் மந்தர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அனுமதி நாங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் திக்கே வந்தக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் காலையில போய் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் கொடுங்க, உங்களோட ரூல்ஸு கீழே நாங்க வச்சுக்கிறோம், நாங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான அசம்பாவித்திலும் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலையில 9 மணில இருந்து மதியம் ஒரு 12 மணி முடியும் யாருமே இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் டெல்லியில பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட வெயில யாருமே பாத்தீங்கன்னா வர கிடையாது. ஓரளவுக்கு தான் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் வெயில் தாழ பாத்தீங்கன்னா குரலும் பாத்தீங்கன்னா அதிகமாச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு. கடைசியா இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி அளவுல பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாம பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் முடிஞ்சு. ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்குள்ள சில பேர் இந்த ரிலீஜியனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுனாங்க. அதை பத்தி அவங்க யாருமே கண்டுக்காம ஒரு நீட்டா பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டை பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வெறும் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு அரசியை எதிர்த்து இந்த அளவுக்கு போராடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே யாரும் பாத்தீங்கன்னா எதிர்த்துக்க மாட்டோம். கடைசியா அஜித் திக்கே என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கடைசி 15 நாளா ரொம்ப பாத்தீங்கன்னா சஃபர் ஆயிட்டாங்க. நான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயம் இருந்திருக்கு, நம்ம பையன் இங்க வந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயம் இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் எல்லாம் தேவையில்லை எங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல இல்லாம வெளியே போயிட்டாங்களா. அவங்க அம்மா அப்பாவும் வெளியே போயிட்டாங்க. இல்ல வீட்லயே நீ இருக்கிற வீட்லயே நான் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித் பிக்கே பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ நான் இனிமேல் தான் போய் எங்க வீட்டை பாத்தீங்கன்னா 15 நாள் கழிச்சு போய் பார்க்க போறேன், அவங்கள பாத்தீங்கன்னா பேசி நான் மறுபடியும் கூப்பிட்டு வரணும். ஸோ அதுக்கு கீழே கடைசியா என்ன போட்டிருக்காருன்னா இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா போட்டுட்டு கடைசியா அவர் என்ன டிமாண்ட் பண்றாருன்னா அடுத்து 7 நாள் மறுபடியும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே பாத்தீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். ஸோ இவங்க பதவி விலகிற முடியும், நாங்க பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பதவி விலகிற முடியும், நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டை முடிக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா PM மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பாரத் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு, இது ஏன் இந்த லீக் ஆகிற பேக்கரையும் ஸ்டாப் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜென்சி எல்லாம் கூடி இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மூலியமா இப்போ ஒரு பீக்ல இருக்கிறதுனால வருது, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கம்மியாயிரும், இல்ல இது பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.